நமச்சிவாய வாழ்க. இல்லைங்களா? நல்லா இருக்கீங்களா கண்ணுங்களா? இன்னைக்கு திருவிளையாடலில் ஒரு அற்புதமான நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும், எப்படி வாழக்கூடாது, வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சக்கூடிய ஒரு அருமையான திருவிளையாடல் இன்று. நம்முடைய உக்கிரபாண்டிய மன்னர் மிக சிறப்பாக, செல்வாக்காக, ஒழுக்கமாக, மிக சிறந்த நல்லாட்சி செய்து வருகிறார். அவருக்கு வீரபாண்டியன் அப்படின்னு ஒரு மகன். வீரபாண்டிய கட்டபொம்மனடா கண்ணுங்களா, இவர் பேர் வீரபாண்டியன், அவ்வளோதான், கட்டபொம்மன் கிடையாது. அவருக்கு வீரபாண்டியன் என்று ஒரு மகன் இருக்கார். உக்கிரபாண்டியருக்கு பிறகு இவரை மன்னனாக்குகிறார்கள். இவர் அவ்வளோ ஒன்றும் நல்ல ஆள் கிடையாது. அவர் எப்படின்னா நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறவர். என்ன ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய, பலன்னா எத்தனை பலன்லாம் தெரியல. அவர் எத்தனை கல்யாணம் பண்ணதான் தெரியல. அந்த எல்லாருக்கும் அந்த அவன் பல பெண்களை திருமணம் செய்யாமல் அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்களுக்கு குழந்தை பிறந்தீங்க. அந்த பெண்களும் காசுக்காக இவர்கிட்ட அரசர் அப்படிங்கிறதுக்காக அடிபணிந்து போன பெண்களானதால அவங்க பெரிய ஒழுக்கமானவர்கள் கிடையாது. ஒழுக்கமற்றவரோட பழகக்கூடிய வீரபாண்டியனும் பெரிய ஒழுக்கமானவர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க பிறந்தது. ஆனால் அரசி இருக்கார் இல்லையா, வீரபாண்டிய உண்மையான மனைவி, தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்ட மனைவி, அவங்களுக்கு குழந்தைய பிறக்கலை. இதனால் ரொம்ப வேதனை அடைஞ்ச வீரபாண்டியர் போய், ஏன்னா தன்னுடைய மனைவி, தன்னுடைய பட்டத்து அரசிக்கு பிறக்கும் குழந்தை மட்டுமே மன்னராக முடியும். மற்றது எத்தனை பிறந்தாலும் அதெல்லாம் கணக்கில் வராது. அந்த காலத்தில் நேர்மையும் நீதியுமான அரசாட்சி இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எத்தனை குழந்தை ராஜாவுக்கு இருந்தாலும் அதுக்கு ஒரு பதவி கொடுத்துறாங்க. அப்படி இந்த மாதிரி ஒழுக்கமற்ற ஆட்கள்லாம் இன்றைக்கி கிடையாது. வீரபாண்டியர் பல பெண்களோடு குடும்பம் நடத்தி வந்தாலும் அவருக்கு மனைவின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை. அதனால் வீரபாண்டியர் என்ன செய்கிறாரு, அவங்க மனைவியோடு போய் நம்ம சொக்கனாருடைய கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறாரு, கடவுளே, நான் தொட்ட இடத்தெல்லாம் குழந்தை பிறகு, ஆனால் என் மனைவிக்கு குழந்தை இல்லையே. உண்மையாக அப்படி தானே கேட்டிருப்பார், வேறு எப்படி கேட்பாரான்னு. ஏன்னா இறைவன் முன்னால் பாண்டிய மன்னரில் பாண்டிய நாட்டை சேர்ந்த இன்று வாழும் பெரும்பாலான ஆட்கள் சொக்கநாதன் மீனாட்சிக்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. அது அறநெறி வாழ்க்கை நம் ரத்தத்தில் இருக்குது. அந்த வழியில் அவன் போய், சாமி, எல்லாருக்கும் குழந்தை பிறகு, என்னுடைய மனைவி இந்த பட்டத்தரசியாகி இந்த குலமனைவிக்கு குழந்தை இல்லையே, நான் என்ன செய்யறது அப்படின்னு வேண்டார். அப்போ இறைவனுடைய அருளால் விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்காங்கல்ல, சதுர்த்தி விரதம்னு அது, அப்புறமேட்டு திங்கட்கிழமை விரதத்தையும் 2 பேரும் கடைபிடிக்க சொல்லி இறைவன் உத்தரவிடுறார். அவ்வாறு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, விநாயகர் சதுர்த்தி விரதமும் திங்கட்கிழமை விரதமும் இருந்து கடைபிடித்து வாழ்கிறாங்க. அதற்கு பிறகு இறைவனுடைய அருளால் ஒரு நல்ல பையன், ஏன்னா இந்த அம்மா நல்ல அம்மா நல்லவங்களாக இருந்தால் பிள்ளைங்க நல்லதாக இருக்கும். அம்மா தப்பாக இருந்தால் பிள்ளைங்களும் தப்பாக இருக்கும். தான் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அப்பா கூட தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு, அப்புறம் என்ன பிள்ளைகள்கிட்டலாம் உங்கள் அத்தை சரியில்லை, மாமி சரியில்லை, அப்படி இப்படி தப்பாக சொல்லித்தர அம்மா இருந்தால் அந்த பிள்ளைங்களும் அது மாதிரி புத்தி கெட்ட பிள்ளைகளாக தான் இருக்கும். அதே நல்ல அம்மாவாக இருந்து கண்ணு, அத்தை, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் நம்மளில் ஒருத்தராக நீங்கள் அவங்க கூடலாம் அன்பாக இருங்கன்னு சொல்லி கொடுத்தா அது நல்ல அம்மா. ஆக நல்ல அம்மாவுக்கு யார் பிறப்பாங்க, நல்ல குழந்தைங்க தானே பிறக்கும். அது மாதிரி இந்த நல்ல அம்மாவுக்கு ஒரு நல்ல பையன் பிறக்கிறான். அவன்
வளர்ந்துட்டுருக்கார். அந்த சமயத்தில் வீரபாண்டியர் என்ன பண்ணுறார், மன்னர் வேட்டைக்கு செல்கிறார். அந்த காலத்தில் மதுரையை சுற்றி நிறைய காடுகள் இருந்தன. அங்கே புலி அது இதெல்லாம் நிறைய கொடிய விலங்குகள் இருந்தன. அப்போ வீரபாண்டியன் என்ன செய்கிறாருன்னா, வேட்டைக்கு போன இடத்துல ஒரு புலி, காட்டில் இருக்கல புலி, அது அடித்து செத்து போயிடுறார். இதை கேட்டதும் பாண்டிய நாடே ரொம்ப துன்பத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் வீரபாண்டியனுடைய திருமணம் செய்து கொள்ளாத மனைவிகள், பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, தப்பான மனைவிகள். அவங்களுக்கு முதல்லையே குழந்தை பிறந்தனால அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தனித்தனியாக வந்து அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அரசருடைய கிரீடம், யானை, குதிரை ஒன்றை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் தூக்கி. ஏன்னா அவங்க தப்பான அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள், படத்துக்காக அரசன் கூட தப்பாக இருந்த அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அங்கே கஜானா எல்லாம் அரண்மனையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அமைச்சர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த குட்டி பையன் இருக்கார்ல, நம்ம நல்ல பையன், நல்ல அம்மாவுக்கு பிறந்த பையன், குட்டி பையன், அவனுக்கு ராஜாவா பட்டம் கட்ட எண்ணி, பட்டம் சுட்ட எண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, மணிமகுடம், அதாவது நவரத்தினங்களால் செய்யப்பட்ட மகுடம் அணிந்திருப்பார்கள் அந்த காலத்து ராஜாக்கள். அங்கே கருவூலத்தில் தானே அது இருந்தது. அதை எடுக்க போனால் அந்த மணிமுடி காணவில்லை, திருடிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே திருடிட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அரசருடைய மணிமுடியெல்லாம். அப்புறம் என்ன பண்ணாங்க, அது இல்லாத பார்த்துட்டு ஐயோ இறைவா அப்படின்னு நேராக கோயில் போனாங்க. போய் நம்ம சொக்கநாதர்கிட்ட, சாமி அரசனுடைய மணிமுடியை எல்லாம் கவர்ந்துட்டு திருடுற மாதிரி வந்து திருடிட்டு போயிட்டாங்க, அதனால் இவனுக்கு முடி சூட்டுறதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அந்த சமயத்தில் சொக்கநாதர் வந்து என்ன பண்ணார், ஒரு வணிகராக வந்து அமைச்சர்கிட்ட, என்னப்பா என்னங்க எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க, என்ன செய்தி, எதற்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கவலையோடு இருக்கிற மன்னர்கிட்ட அந்த வணிகர் இவங்க இருக்காங்க இல்லையா, யார், மந்திரிகள், அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்களா. கேட்டதும் என்னாச்சுன்னா, அவர்கள் இறைவன்கிட்ட சொல்கிறாங்க, சாமி இது மாதிரி வியாபாரி இருக்கார்ல வணிகர், அவர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த பையன் வந்து அரசிலம் குமரன், இவனுக்கு முடி சூட்டலான்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணோம், அதையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, அரசுடைய மணிமகுடத்தையும் காணவில்லை, என்ன பண்ணதுனே தெரியுங்க வணிகரே அப்படிங்கிறாங்க. அப்போ இறைவன் என்ன செய்தார், என்னிடம் நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நானும் நவரத்தின வியாபாரி தான், என்கிட்ட நிறைய நவரத்தினங்கள் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன், அவை வந்து கொஞ்சம் நஞ்ச காசில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது, நீங்கள் பாருங்கன்னு எடுத்து ஒரு பெரிய துணியை எடுத்து விரித்து காட்டுறார். அதில் வந்து நவரத்னம் என்னன்னு தெரியுமா, இல்லை நவரத்னம்னு சொல்கிறாங்கல்ல, நான் உங்களுக்கு விடை சொல்கிறேன், நீங்கள் கேட்டு போய் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட நவரத்னம்னா என்னன்னு கேளுங்க, எத்தனை அப்பா அம்மா தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம்ல. என்ன நவரத்னம் என்னன்னா, ஒன்று மாணிக்கம், ரெண்டாவது முத்து, மூணாவது வைரம், நாலாவது மரகதம், ஐந்தாவது நீலம், ஆறாவது கோமேதகம், ஏழாவது புட்பராகம், எட்டாவது வைடூரியம், ஒன்பதாவது பவளம். இதுக்கு நவமணி அப்படின்னு பேர். இங்கே மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க கண்ணு, வைரம் வேற வைடூரியம் வேற போட்டு குழப்பிக்கூடாது. என்ன மாணிக்கம், முதல்ல என்ன மாணிக்கம், இரண்டாவது பேர், இரண்டாவது நவரத்னம் எது, முத்து, மூன்றாவது வைரம், நான்காவது மரகதம்,
ஐந்தாவது நீலம், ஆறாவது கோமேதகம், ஏழாவது புட்பராகம், எட்டாவது வைடூரியம், ஒன்பதாவது பவளம். இதையெல்லாம் எடுத்து ஒரு பெரிய துணியிலேருந்து அப்படியே கொட்டி காட்டுறாரு. அப்போ இந்த வைரத்தெல்லாம் காட்டி அந்த அமைச்சர்கிட்ட சாமி சொல்கிறாரு, இவையெல்லாம் வளன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கனுடைய உடல் உறுப்பு தான் இந்த 9 அப்படிங்கிறார். என்னது அமைச்சருக்கு எப்படி இருக்கும்? வைரம் வைடூரியத்தெல்லாம் காட்டிட்டு இதெல்லாம் ஒரு அரக்கனுடைய உடலை வெட்டி வெட்டி கொண்டாந்துருக்கேன், அது இப்படி மாறி இருக்குன்னா, ஒரு இளவரசருக்கு முடி சூட்டுறப்ப வாங்குவாங்களா என்ன? ஃபஸ்ட்டு பயந்துட மாட்டாங்க? அமைச்சர் ஒரு கணம் அப்படியே திகைத்து போனாங்க. இருந்தாலும் அந்த வணிகருடைய கண்ணில் இருந்த கருணை, நெற்றியில் இருந்த திருநீர், இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் சொல்கிறது சரி, இந்த நவரத்னங்கள் எங்களுக்கு தேவைதான். இந்த வளன்கிற அரக்கன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவனுடைய உடல் எப்படி நவரத்னங்களாக மாறிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணு கேட்டதும் நம்முடைய தலைவர் இருக்கார் இல்லையா, சிவருமான், யார் வணிகராக வந்த சிவருமான் என்ன கேட்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த வளன்கிற ஒரு பெரிய கொடூரமான அசுரன், ரொம்ப தீய பழக்கமுடையவன், பிறரை துன்புறுத்தக்கூடியவன், பிறர் பொருளை கவரக்கூடியவன். அசுரனா வேற ஒன்றும் கொம்பு கோரப்பல்லாம் இருக்காது கண்ணு. திடீர்னு ஒரு ரவுடி வந்து அடிக்கிறான்னு வச்சுக்க, பிடிச்சி இந்த கல்யாணி இருக்கா இல்லையா, அவளை போய் படாருன்னு அடித்தா என்ன பண்ணுவா அவ? என்னங்கய்யா ரவுடியாட்டம் அடிக்கிறீங்கன்னு என்ன சொல்லுவாளா இல்லையா? சில ஆளுங்க குண்டா அப்படி பேண்ட் அப்படி போனால் கெத்தா முரட்டு மீசை, அருவா மீசை, கொடுவாள் பார்வையோட போகிறேன்னு வச்சுங்க, ஐயோ அவனை பாட அசுரநாட்டம் போகிறான். அப்போ அசுரன்னா யாரு? தீய குணங்களை உடையவன், பிறரை இம்சிப்பவன், பிறருக்கு துன்பம் செய்பவர், பிற பொருளை கவர்பவர். என்ன, இவங்களுக்கெல்லாம் அசுரன் என்று காமன் நேம், பொது பேர். அப்படி இருந்த ஒரு அசுரன்ல ஒருத்தன் பேர் என்ன, வளன். இவன் என்ன செஞ்சான்? நம்ம ஆள் இருக்கார்ல சொக்கநாதர், சிவருமானை நினைத்து கடுமையான தவம் செய்கிறான், தியானம் பண்ணி இறைவன்கிட்ட வேண்டான். இறைவன் காட்சி தரார், வந்து டேய் தூங்காதா, கதை சொன்னால் தூங்கணுமா, மயில்சாமி அடி வாங்காத. அப்புறம் இந்த வளன் என்ன பண்ணுறான்னா, அரசன்கிட்ட கேட்குறான். அரசன்கிட்ட கேட்குறாரு, பாரு இப்போ எனக்கே தூக்கம் வந்துச்சுனால, நம்ம சிவருமான்கிட்ட வளன் வரம் கேட்குறான். இறைவா, யார் என் கூட சண்டை போட்டாலும் யாராலும் வெல்ல முடியாத வரம் வேணும் எனக்கு அப்படிங்கிறான். அப்போ அது மட்டுமல்ல, நான் வந்து ஊழ்வினையால், நல்வினை தீவினைன்னு இருக்கு. ஊழ்வினை என்பது நம் பல்வேறு காலங்களில் செய்த நம்மை பற்றி வரக்கூடிய வினை. திருவள்ளுவர் கூட முன்னூல் வந்து உறுத்தும்பார். ஊழ்வினை என்பது நம்ம முன்ன பிறவிலையோ எப்போவோ செஞ்ச பாவம். அதுபடி நான் செத்து போயிட்டா என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நவரத்னங்களாக மாறணும் அப்படிங்கிறான். நல்ல அரக்கநாட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணா, நான் சேர்த்துட்டா என் உடம்பு பயனற்று போவதை விட இந்த மாணிக்கம், முத்து, வைரம், மரகதம், நீலம், கோமேதகம், புட்பராகம், வைடூரியம், பவளம் ஆகிய நவரத்னங்களாக ஆக வேணும்னு வரம் கேட்குறான். சாமி, அப்பா நல்ல வேலைடா, நல்ல வரம் தான் கேட்டிருக்கான் அப்படின்னு, சரி வளன் உன்னுடைய விருப்பப்படி நடக்கும் அப்படின்றாரு. வளன் என்ன பண்ணுறாரு, பல நாட்டுக்கு போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. நம்மால் இந்திரன் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட போய் அவனையும் ஜெயிச்சிறார். இந்திரன் என்ன பண்ணுறான்னா, அவன் எவ்வளோ பெரிய ஆள், சூழ்ச்சிக்காரன். அவன் என்ன காரியம்னா என்ன வேணாலும் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் அப்படி வச்சுக்கலாம். அவன் என்ன கிரிமினல்லாம் கிடையாது.
அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சூழ்ச்சி பண்ணுறதுல சகுனியை விட பெரிய ஆள் அவர். பாரதத்தில் சூழ்ச்சி செஞ்சு எல்லாரையும் காட்டுக்கு அனுப்புனாங்களே சகுனி, அவனை விட கில்லாடி நம்ம இந்திரன். இவர் என்ன பண்ணார், வளன் ஏதாவது வரம் பெற்றிருக்காருன்னு பார்த்தாரு. இதை கேட்டதும் நேராக வளன்கிட்ட போய் அவரை விழுந்து கும்பிட்டு என்ன சொல்கிறாரு, என்னுடைய யாகத்துக்கு ஆகுதியாக நீங்கள் பசுவாக வரணுங்கிறான். என்ன, அசுரர்கள் எப்படி வேணாலும் உருவம் எடுப்பாங்களாம். அதை அறிஞ்சிக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, வளன் அவர்களே நீங்கள் என்ன பண்ணணும், என் என்னுடைய யாகத்துக்கு பசுவாக வரணும்னு வேண்டாம். வளன் அதை ஏற்றுக்கிட்டான். யாகம் நடக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுறாரு, பசுவாக சென்று தியாகம் தன்னை அவர்கள் வெட்டும் பொழுது இறந்து போயிறார். அவன் அந்த தியாகம், அசுரனாக இருந்தாலும் ஒருத்தன் ஒரு நல்ல காரியத்துக்கு தன்னை கேட்குறன்னா மாடா போய் அமைதியாக செத்து போயிட்டார்ல, தியாகம் உடலை இழந்துறார்ல, யாகத்தில் மாட்டை வெட்டி போட்டாங்க நெருப்பில். இறைவன் அவருக்கு கொடுத்த வரத்தின்படி அவருடைய உடம்பு உறுப்புகள்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த நவரத்னங்களாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த நவரத்தினங்கள் இதுதான் இதனுடைய கதை அமைச்சர்களே. இந்த நவரத்தினங்கள் ரொம்ப சிறப்பானவை. ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் என்னென்ன பயன் அப்படின்னு அதை சிறப்பை எடுத்து சொல்லிட்டு, அது அந்த அரச குமாரனையும் அமைச்சர் கூட்டி போயிருக்காங்க இல்லையா சாமிக்கிட்ட, அவரையும் நீ நல்லபடியாக நல்ல ஆட்சி செய்து உங்கள் அப்பனை மாதிரி இருக்காத, உங்கள் பாட்டை மாதிரி ஒழுக்கமாக வாழ்ந்து நல்ல ஆட்சி செய்யணும் ஆசீர்வாதம் செய்து அவருக்கு பேர் வைக்கிறார். சாமி தான், சாமிக்கு கொள்ளு பேரன் இல்லையா, சுந்தரபாண்டியர், அப்புறம் உக்கிரகுமாரர், அப்புறம் வீரபாண்டியன், அடுத்தது இந்த பையன். இவருக்கு அபிஷேக பாண்டியர் அப்படின்னு பேர் வச்சு மணிமுடி செய்து இவருக்கு முடிசூட்டுங்கள்னு சொல்லி நவரத்னத்தையெல்லாம் கொடுத்துட்டு இறைவன் மறைஞ்சு போயிறார். இறைவன் திடீர்னு வணிகர் காணாத போனதும் அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆஹா வந்தது நம்ம சொக்கநாதர்பா அப்படின்ட்டு சாமின் நாங்கள் மூலஸ்தானத்தில் போய் சொக்கநாதரை வழிபட்டு வீழ்ந்து வணங்குறாங்க. அதற்கு பிறகு நல்லதொரு நேரங்காலம் பார்த்து அபிஷேக பாண்டியருக்கு நம்ம சாமி கொடுத்தார் இல்லையா நவரத்னம், அதில் மணிமகுடம் சூட்டி மன்னராக்கிறார்கள். அபிஷேக பாண்டியன் மன்னனான பிறகு என்ன செய்கிறாரு, தாத்தாக்கு 2 பேர் இருந்தாங்களே, சுந்தரபாண்டியன் உக்கிரகுமாரன் மாதிரி பலகாலம் பாண்டிய நாட்டுக்கு நல்லதொரு ஆட்சி செய்துகிட்டு இருக்கார். இப்படி ஆட்சி செய்துட்டு இருக்கக்குள்ள என்ன ஆயிடுச்சு, என்ன நடந்தது, இந்த அபிஷேக பாண்டியன் இருக்கார் இல்லையா, இவர் இந்த நவரத்னம் அசுரர் இந்த கதையெல்லாம் இந்த எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த உடல் இருக்கு இல்லையா கண்ணு, இந்த உடல் ஒழுக்கமாக வாழ்ந்து சிறந்த நிலை அடைந்தால் இந்த நவரத்னங்கள் எவ்வளவு மதிப்புடையதோ அதுபோல் நாம் மதிப்புடையவராக வாழ்வோம் அப்படின்னு. நீ அசுரனை போல கெட்டவனாக இருந்தாலும் உன்னுடைய 9 விதமான குணங்களும் தெளிவு பெற்று நல்லவனாக நீ இருந்தால் நீ என்னவ இறைவனுக்கு அரசனுக்கு இறைவனுக்கு சூட்டக்கூடிய மாணிக்கமாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை நமக்கு இதுதான் உணர்த்துது. இந்த மாணிக்க விட்ட இடம் எங்கே இருக்குது தெரியுமா, தெற்காவணம் மூல வீதி இருக்குல்ல, அங்கே மாணிக்க மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. எங்கே, தெற்கு ஆவணி மூல வீதியில். இன்றைக்கும் ஒவ்வொரு வருடமும் சொக்கநாதர் அங்கே போய் இந்த மாணிக்கம் விட்ட திருவிளையாடலை செய்வதாக வரலாறு நடக்குது. இப்படியே நடந்துட்டு இருந்ததா, ஒரு சித்திரை மாதத்துக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம் வந்தால் சித்ரா பௌர்ணமி தானே, இந்த அபிஷேக பாண்டியன் என்ன பண்ணுறாரு, சிவருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்யும் பூஜையை முதல்ல தொடங்குறார். பல ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷம் வருஷம்
சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நம்முடைய அபிடேக பாண்டியர் இறைவனை முறையாக வழிபட்டு வரார். பல ஆண்டு தொடர்ந்து இது நடக்குது. அதே நாளில் இறைவனை தேவேந்திரனும் வழிபடுவான். அதனால் காலம் தாழ்ந்து பூஜை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டான். இதனால் மனம் வருந்தினான். நேராக எங்கே போனான்? தேவலோகத்துக்கு கோச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம இந்திரன் கோச்சிட்டு போய் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் போய் பெருமான்கிட்ட முறையிடுவார். முறையிடட்டும். நாளைக்கு பார்க்கலாமா? நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.